நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாஷ்வா டிவி நேயர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள், அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நான் ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு இருதயத்தை பார்க்கும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் முகத்தை பார்க்கிறவனாக இருக்கிறான். முகத்தினுடைய அழகு, முகத்தினுடைய ரியாக்ஷன், முகத்தில் காணப்படுகிற தோற்றத்தின் நிலைமையை கண்டு ஒருவருக்கொருவர் நேசிக்கவும் பழகவும் அந்த நேசம் தொடரவும் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். மனுஷனுடைய முகத்துக்கு, மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனுஷனுடைய பார்வை அழகை பார்க்கும், அறிவை பார்க்கும், ஆற்றல் திறமையை பார்க்கும். ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, உள்ளான பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார், ஞானத்தை ஆண்டவர் பார்க்கிறார், தாழ்மையை பார்க்கிறார், உண்மையை கர்த்தர் பார்க்கிறார், கீழ்ப்படிதலை பார்க்கிறார். தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் பார்க்கிற பார்வை. நல்லா கவனிக்கணும். ஆகவே தான் இங்கே நான் பார்க்கிற அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் வாசித்த அந்த சம்பவத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி ஈசாயிட் குடும்பத்துக்கு வந்தபோது, ஈசாயினுடைய பிள்ளைகள் தாவீதை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளையும் ராஜ்யத்திற்கு ராஜாவுக்கு தகுதியானவர்களாக அவன் அருமையாக வளர்த்திருந்தான், பலசாலிகளாய் வளர்த்திருந்தான், யுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றையும் நிராகரித்தார். ஆனால் எங்கேயோ காட்டில் இருந்த ஒரு தாவீதை அழைத்து வர சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஒரு அடையிலையா சொல்லுங்களேன். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் தொழிலையும் நான் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு தான் அந்த செய்தி. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார்.
முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு முன்பதாக நீங்கள் வேதனைப்பட்டு கலங்க வேண்டாம். உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் சந்தோஷப்பட பழகுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. சரீரத்தினுடைய முக அழகு மாறி போகும். இல்லாமல் அழகாக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுகளுக்கு அப்புறம் அலங்கோலமாக ஆயிடுவாங்க. ஆனால் இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் எதை நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார், இருதயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறார் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த செய்தி ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை மறுவப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக்கோங்க. 1 உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே போட்டிருக்கு, இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீ உன் தேவனாகிய உன் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு நல்ல பலத்தோடும், கவனிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கவனிக்கீங்களா? இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, எப்படி வைத்து கொள்ளணும்னு விரும்புகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முழு இருதயத்தோட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா அப்படின்னு பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் இருந்து தேவனை நேசிக்கிற உணர்வு எவ்வளோ முழுமை அடைந்திருக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்கள். ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறுவதற்காக மாத்திரம் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு. இஸ்ரவேலே நீ கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகள் முழு இருதயத்தோடு அவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அன்பு கூறணும். முகத்தாண்டவர் பார்க்கல, ஒருவேளை நேசிக்கிறது போல முக பாவனையை காட்டி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை நாம் போகிற சபையில் இருக்கிற போதகரை ஏமாற்றலாம், அங்கே இருக்கிற விசுவாசிகளை ஏமாற்றலாம், அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவரை நேசிக்கிறது போல நம்ம முக ஸ்வாவத்தை மாற்றுகிறதுனால நம்ம அவரை நேசிக்கிறதுக்கு சமம் கிடையாது. நம்ம இருதயம், நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அது உண்மையா முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிற அனுபவமாக இருக்கா? ஃபாதர் பெர்க்மான் செய்ய பாடுறாருல, முழு இருதயத்தோட முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாயின்னு சொல்கிறார்ல. அவர் எந்த அளவுக்கு அந்த இருதயத்தில் இருந்து அந்த அன்பு வெளிப்பட்டிருக்குன்னா அதை பாடல் அவர் பாடியிருப்பார். நம்ம எல்லாருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் அந்த பாட்டை பாடுவோம். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் அதிகமாக பாடியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசுவை, இந்த கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவனா இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷனையே நேசிக்கிற விஷயத்தில் முழுமையாக நேசிக்கணும்னு சொல்கிறோம்ல, எதிர்பார்க்குறோம்ல. ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தில் முழு இடம் கொடுக்கணும். அவர் அன்பு கூறுற விஷயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஆண்டவர் நேசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் வரும்போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அப்படி ஒரு அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படணும். ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாடு முழுமை அடையணும், முழுமையோடு வெளிப்படணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. முகத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்க்குறாரு. உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற அந்த அன்பை எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோன்னு காமிச்சிக்கிட்டு நம்ம அன்பை அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் அங்கேயும் இங்கேயுமா நம்ம பாதி பாதியாக பிரிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம்னா என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? நம்ம அன்பு எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக
வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் முழுமை அடையும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோன் பேதுருவே, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு 3 முறை கேட்குறாரு. ஏன் கேட்டார்னா, அவன் வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்தபோது கூட ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு அவன் வார்த்தையிலையும் செய்கையிலும் வெளிப்பட்டுச்சு. ஆனால் இருதயத்துக்குள்ளே இருந்து அந்த உணர்வு வெளிப்படலை. அவர் சொன்னார், 3 முறை நீ என்னை மறுதளிப்ப, சேவல் கூறதுக்கு முன்னால் 3 முறை என்னை மறுதளிச்சிருவ அப்படின்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு போன பிறகு பின்னாலே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்க, நெருப்பு காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தி வந்து கேட்குறா, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு முறை. 2வது, அவனை எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவரோடலாம் இருக்கலை அப்படின்ட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்மோடு மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே. ஆர்வ கோளாறில் ஆண்டவர் நேசிக்கிறதா சவால் விடுறது பெருசு இல்லை, கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டணும். உண்மையாக முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற அனுபவத்தை வாழ்க்கையில் இழந்துடவே கூடாது. நீங்கள் போகிற சபையில் பாஸ்டுக்காக நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறத காட்ட வேணாம். உண்மையாக நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா வாழ பழகுங்க. முழு இருதயத்தோட அவரில் அன்பு கூறுகிற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கர்த்தரை ஆராதிக்க பழகுங்க. 2வது நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிச்சிங்கன்னா அங்கே போட்டிருக்கு, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தர் உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க? சேவியுங்கள். சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்கணும்னா, சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, அன்பான வாலிபனே, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் பின்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கட்டும், அல்லது அன்புக்குரிய யாராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீங்கள் பின்வாங்கிக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் எச்சரிக்கிறாரு. பின்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பின்வாங்காத மகனே, பின்வாங்காத மகளே, கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரை சேவிக்கக்கூடிய நீங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு இருதயத்தோடு சேவித்த அனுபவம் குறையுது. வேண்டாம், முழு இருதயத்தோட கர்த்தரை சேவிக்க பழகுங்க. பின்வாங்காமல் இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு நாம் சேவிக்கணும்ப்பா, அறகுறையோடு நான் சேவிக்கக்கூடாது. சேவிங்கள்னா பணிந்து கொள்வது, தொழுது கொள்வது, ஆராதிப்பது, ஆண்டவரையே வணங்கக்கூடிய அனுபவம் தான் சேவிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்கள் சேவிக்க பழகு, முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறீங்களா? ஆராதனைக்கு போகிற அனுபவம் குறைஞ்சிட்டு, ஜபத்துக்கு போகிற அனுபவம் குறைஞ்சிட்டு, தேவனுடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய கூட்டங்களில் பங்கு பெறுவது குறைஞ்சிருச்சு. காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய அனுபவம் வந்துக்கிட்டு இருக்கு. முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க பழகுங்க. முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க பழகுங்க. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் முதலாவது முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், 2வது முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். வணங்குகிற விஷயத்தில் ஆண்டவருக்கு தான் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அவரை சேவிக்கிற பிள்ளைகளாய் முழு இருதயத்தோடு சேவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆதியில் இருந்தது போல இன்னைக்கு இல்லை. நீங்கள் ஆதியில் ஆண்டவரை சேவித்தது போல இன்னைக்கு சேவிக்க முடியலை. பின்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி, பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்குவீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்புல இருந்து நீங்கள் நழுவுறீங்கன்னு அர்த்தம். கடலில்
சுற்றுலாத்தலங்களில் பயணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு தான் அவங்கள போக சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை கடலில் விழுந்தால் கூட அது உங்களை என்ன செய்யும்? காப்பாற்றிக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணான்னு துச்சமாக நினச்சோம்னா நம்ம உயிருக்கு நம்மளே ஆப்பு வைக்கணும்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்கக்கூடிய, கர்த்தரை முழு இதயத்தோடு சேவித்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குவீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அவரை முழு இதயத்தோடு சேவிக்க, அவருடைய சமூகத்தை தேட மறந்துடாதீங்க. என்ன ஆதாயம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சொந்தக்காரங்க வந்தாலும் பரவாயில்ல, யாருக்காகவும் முழு இதயத்தோடு அவரை சேவிக்கிறத விட்டு கொடுக்காதீங்க. வேண்டாம், எந்த ஆதாயமும் எனக்கு தேவையில்லை, அவர் மட்டும் எனக்கு போதும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லணும். மூன்றாவதாக சங்கீதம் 111:1 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும், அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரை முழு இருதயத்தோடு என்ன செய்வேன்? துதிப்பேன். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அல்லேலூயா, செம்மையாளுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோட துதிப்பேன். மூணாவது, ஆண்டவருடைய இருதயத்தை எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறாரு? முழு இருதயத்தோட துதிக்கிறோமா? முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோமா? இன்னைக்கு சபைகளில் போதகர்கள் ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம், நான்லாம் அடிக்கடி சபையில் சொல்கிற ஒரு விஷயம், சபை போதகர்கள் பிரியப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் துதிக்க வேண்டாம். பாஸ்ட் நம்மளை பார்க்குறாருன்னு சொல்லி நீங்கள் துதிச்சு அப்படி நீங்கள் காட்டணும்னு நினைக்கல. கர்த்தர் உங்களை பார்க்குறாரு, ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. அவரை முழு இருதயத்தோடு துதிக்க பழகுங்க. அப்படி பழகுனோம்னா ஊழியக்காரங்க உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாயத்தரங்க துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முழு இருதயத்தோட கர்த்தரை துதிக்க பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாய் என்ன செய்யும்? திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும், நல்லா அவருடைய நாமத்தினுடைய மகத்துவங்களை அறிக்கை செய்யும். அவருக்கு பிரியமானவைகளை அறிக்கையிட்டு அதில் கர்த்தரை துதிக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் துதிக்க துதிக்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அளவில்லாமல் பெருகும். முழு இருதயத்தோட கர்த்தரை துதிக்கிறீங்களா? யோசிங்களேன். முழு இருதயத்தோட துதிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? சிலருடைய வாழ்க்கையில் துதிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் துதிக்கிறதே மறந்துட்டேன் பாஷை. சிலருடைய வாழ்க்கையில் கிடைச்ச மேன்மை, சிலருடைய வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல வாழ்க்கை, அதனால் இன்னைக்கு துதிக்கிற அனுபவமே மறைஞ்சு போச்சு. வேண்டாம் சகோதரி, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். முழு இதயத்தோடு துதித்ததுனால தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை, முழு இதயத்தோடு துதித்ததுனால தான் இந்த நல்ல உயர்வான நிலைமை. மறந்துடாதீங்க, ஆண்டவரை துதித்த அனுபவம் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மேன்மையை கொண்டு வந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு மறந்து போயிருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. முழு இருதயத்தோட மறுபடியும் கர்த்தரை துதிக்க பழகுங்க. இன்னும் மேன்மையாக கர்த்தர் உங்களை வைப்பார். இன்னும் அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாக ஆக்குவார். நீங்கள் இருந்த இடத்தை எல்லாம் ஆமேன் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பும். 3 காரியம். முதலாவது, முழு இருதயத்தோட அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். 3வது, முழு இருதயத்தோடு அவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிப்பீங்கன்னா, முழு இருதயத்தோடு துதிப்பீங்கன்னா தடைகளெல்லாம் உடைப்பார், பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், திறக்காத வழிகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த செய்தி உங்களோடு கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற உணர்வை கொடுக்கணும்னு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் முகத்தை அல்ல, என் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. என் இருதயத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற, முழு இருதயத்தோடு சேவிக்க, முழு இருதயத்தோடு துதிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை நான் வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா மெய்யாகவே உங்களை இந்த பூமியில் சிருஷ்டித்ததற்கு ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். உங்கள் சந்ததி இதை போல் ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் சந்ததியை கர்த்தர் தலைக்க பண்ணுவார். உங்கள் சபையில்
உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தி அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கருவியாக உபயோகப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற செய்தி நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய செய்தியாய் கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் முழு இருதயத்தோடு அன்பு கூறவும், முழு இருதயத்தோடு சேவிக்கவும், முழு இருதயத்தோடு துதிக்கவும் ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றுங்க. அந்த இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற பொல்லாத அழுக்குகள், கசப்புகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, அகந்தை, சுயநலங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் நாமம் மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களை நம்புகிறேன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை உண்டாக்கி இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் எந்த சபைக்கும் போகாத தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால், இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால், அருகாமையிலே கருந்தாவிலே அல்லேலூயா ஜெப என்ற சபை இருக்கிறது. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை, உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீ